இன்றைக்கி நான் புது கேம் ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹெவி டிரைவர் தான். ஸோ வாங்க அதுக்குள்ளே போகலாம். வந்தாச்சு. எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஃபார்ச்சூன் எடுத்துகிட்டு வெளியே போனோம். அநியாயமாக ஒரு வண்டி முட்டிட்டேன். மறுபடி ஆஃப் ரோடிங் கரெக்டாக இருக்கும் போல. ஃபார்ச்சுனர் ஸ்கிட் அடிக்குது. இது அப்படியே இந்தியன் பெட்ரோல் தான். இந்த ஊரும் சரி, அது வீடு தவிர இந்த ஊரும் சரி, இந்த பில்டிங்கும் சரி, எல்லாமே இந்தியன் பெட்ரோல். என்னடா ஸ்கிட் அடிச்சுட்டு அங்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆன்னு கத்தாத, வாய்க்குள்ள கொசு போயிடும். ஏர்போர்ட்டுங்க, நான் வேறு மும்பைக்கு போணுச்சு. மும்பையில் சென்னைக்கு போகணும். நானும் அப்போலேருந்து சென்னைக்கு போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். சென்னைக்கு ஏர்போர்ட் கிட்டத்தட்ட 3 நிமிஷமாக தேடி இருக்கு. ஏர்போர்ட்டுங்க. சீக்கிரமாக தேடி. ஏர்போர்ட். பொம்மாலக்கா வெடிச்சிருச்சு வண்டி. பேனட்டு வேற பறந்துருச்சு. பேனட்டு கதை வெடிக்கி எல்லாம். நல்ல வேலை நம்ம உயிரோடு இருந்தது பெருசு. நாடாது பைக்கில் மட்டும்தான் வில்லிங் அடிப்பீங்களா? நாங்களாம் காரில் வில்லிங் அடிப்போமே. முதல்ல ஏர்போர்ட்டுங்க பாருங்க, கார் எப்படி சின்ன பின்னம் ஆகிடுச்சுன்னு. சென்னை போயிட்டு ஐயோ வெடிக்க போகுது. எஸ்கேப் ஆகிடுறா. வெடிக்க போகுது காரு. நல்லா வேலை வெடிக்கலை. ஸ்னைப்பர் எடுத்து ஐயோ பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. சரி, இப்போ நம்ம மும்பையில் இருக்கோம். எப்படியா சென்னைக்கு போகிறதுன்னு தெரில. சென்னையில் இதே ஊர் தான் இருக்கும், இதே பில்டிங் தான் இருக்கும். ஐயோ எப்படா போவோம் சென்னைக்கு.
சென்னை ஃப்ளைட்டு வேறு லேட்டாக போகுது. நான் சென்னை போனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்பாடி எப்படியோ சென்னைக்கு வந்தாச்சு. சார் வீட்டுக்கு போகலாம். நம்மளுக்கு ஏதாச்சும் பைக் வேணுங்க. சைக்கிள் எடுத்துக்கலாம். இப்போ சைக்கிள் வந்துருச்சு. என்னாச்சுன்னா நான் ஒரு வேலை விஷயத்துக்கு நான் மும்பைக்கு போனேன்னா அதனால் எனக்கு 2 வீடு இருக்குது. சென்னையில் இங்கே 2 வீடு இருக்குது, மும்பையில் ஒரு வீடு இருக்குது. அது எனக்கு 3 வீடு. என் ஃப்ரெண்ட் இங்கே ஒரு இங்கே டிஃபெண்டரு, இங்கே ஒரு சூப்பர் வச்சுருந்தேன். காணாமல் போயிடுச்சு. காணாமல் போல அதாவது வீட்டுக்கு வந்துடுச்சு. வண்டி எடுத்துகிட்டு இங்கே வச்சிடலாம். நான் வேறு விஷயமும் எங்கே போயிருந்தேன்ல, ஜெட் பேக் எடுத்துகிட்டு நம்ம பழைய வீடு எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க போகலாம். என்னடா அது? ஐயோ அவ்வளோவாட ஜெட் பேக் மினி சூப்பர் ஜெட் பேக். ஸ்விம்மிங் பூல் வைக்கிறேன் பேரில் குழி தோண்டிட்டு அதுக்குள்ள தண்ணி வித்தியாச்சிட்டானுங்க. இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை, பெரிய ஜிம்மு தான் இருக்குது, கொஞ்சம் பெருசாக. அதனால் வீடு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நார்மலாக சொல்ல மாட்டேன், விஜய் வச்சுருக்கிற வீடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும் தான் போகிறேன். சரி இந்த போய் பார்க்கலாம். ஸோ என்னமோ ஆகிட்டு போகுது. இந்த ஹாலு, அது பக்கத்தில் பெட்ரூமு. இப்போ ஃபேனெல்லாம் ஓடும், டிவி இருக்குது, டிவி விடும். இப்படி மித்துது டிஃப்ரெண்ட் யாரும் விளையாடக்கூடாதனால வச்சது. அதெல்லாம் ஜிம்மு இது, ஜிம்மோடது எல்லாமே கொண்ட கட்டுச்சு. ஜிம்மோடது. அப்புறம் நம்ம இப்போ வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு இது என்னோடன்னு போயிட்டிங்கன்னா இது பழைய வீட்டுக்கு. தண்ணிக்கு வந்துட்டேன்னா வலிக்கு விட்டு தண்ணியில் விட்டுட்டேன். வீட்டுக்கு போனால கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அதுதான் வருது. நம்ம ஷிஃப்டிங் டு நியூ ஹவுஸ் போடும்போது ஹோம் டூர் பண்ணாமல் எப்படி இருக்கும், அது அடுத்த வீடியோவில் ஹோம் டூர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கல. இந்த வீடியோ பார்த்து என்ன சொல்ல போகிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.